களம்பதினார் நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்ம யாருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரையில் மார்ச் 27ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு திரட்டுறதுக்காக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதில் அவர் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் சாதியை முன்னிறுத்தி சாதியை மையமாக வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அதிமுக திமுக போன்ற இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்க போறது பாஜக தான். 2016ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி பேசியிருந்தாரு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். நீ அடுத்ததாக அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கலாம். நமது நாட்டிலே பல்வேறு மாநிலங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. காஷ்மீரம் துவங்கி அந்த புறத்திலே குஜராத், மேற்கு வங்கம், வடகிழக்கு எல்லைப்புற மாகாணங்கள், தமிழகம் வரைக்கும், தென்கோடியிலே தமிழகம் வரைக்கும் பல மாநிலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அத்தனை மாநிலங்களிலும் கடந்த 50 ஆண்டு காலத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மற்ற மாநிலங்கள், தாழ்ந்து கிடந்த மாநிலங்கள் தங்களுடைய தகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வளர்ந்த நிலையில் இருந்த ஒரு மாநிலம் இந்த நாட்டினுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கபடி வளர்ந்திருக்கிறதா இந்த 50 ஆண்டுகளில் என்கின்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்ல முடியும், அந்த வளர்ச்சியை தமிழகம் எட்டவில்லை. கல்வியிலே முதல்நிலை பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களிலே நம்முடைய மாநிலமும் ஒன்று. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லி மாநகரத்திலே சென்று எந்த அலுவலகத்திற்குள் நீங்கள் நுழைந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். இன்று தமிழன் அந்த தகுதியை இழந்து போய் டெல்லி மாநகரத்திலே முதன்மையான பதவிகளை அங்கம் வகிக்க இயலாத நிலைக்கு தமிழன் தள்ளப்பட்டிருக்கின்றான். இந்த 50 ஆண்டுகால ஆட்சிகளுடைய சாதனை. தொழில்துறையிலே ஒரு காலத்திலே தமிழகம் முன்னிலை வகித்த நிலைமை மாறி போய் இன்று நம்முடைய தமிழகத்திற்கு வந்த தொழில்கள் எல்லாம் பிற மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. திராவிட ஆட்சிகளின் தரமற்ற ஆட்சிகளின் காரணமாக 50 ஆண்டு காலமாக தமிழகம் தற்பொழுதுக்கு தரம் தாழ்ந்திருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான். ஆக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வரும் 2016 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எல்லாரும் ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினதை கேட்டோம். நீ அடுத்ததாக மார்ச் 28ஆம் தேதி நெல்லையில் நடைபெற்ற மக்கள் நல கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துகிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் என்ன பேசினார் அப்படின்னா, பூஜ்ஜியத்தோடு பூஜ்ஜியம் சேர்ந்து விட்டது. அதாவது மக்கள் நல கூட்டணியோட விஜயகாந்த் இணைந்ததை பலரும் விமர்சிச்சிருக்காங்க. திமுக, அதிமுக, பாமக போன்ற பிரதான கட்சிகள் எல்லாமே எங்களை தான் அதிக அளவு தாக்கியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எங்களை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு. இந்த தாக்குதல்களை வச்சா தெரிஞ்சுக்கலாம், மக்கள் நல கூட்டணி பார்த்து அவங்க எல்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் வலியுறுத்தி பேசியிருந்தாரு. நீ அடுத்ததாக முத்தரசனுடைய பேச்சை நம்ம கேட்கலாம். 59 இடங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டது. 3 மாநகராட்சி மேயர் ஒதுக்கப்பட்டு விட்டது. உள்ளாட்சி அமைப்புகளில் 40% இடஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது என்று எல்லா ஊடகங்களிலும், பத்திரிகைகளிலும், தொலைக்காட்சிகளிலும் செய்தி வந்தது. எந்த கட்சி அறிவித்தது என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல இன்னொரு கட்சி, வகுப்புவாத வெறியை தூண்டுகிற கட்சி, மத்தியில் ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தில் கண்ணையா குமார் என்ன பாடுபடுகிறான் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட கட்சி, அப்படிப்பட்ட கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு விமானத்தில் பறந்து வந்தார்கள். திரு விஜயகாந்த் அவர்களை சந்தித்தார்கள், தங்கள் அணிக்கு அழைத்தார்கள். தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், பெரியாரின் சீடர், பேரறிஞர் அண்ணாவின் தம்பி, அரசியல் சாணக்கியர் மார்ச் 8ஆம் தேதி அறிவித்தார், காய் கனிந்து விட்டது, பழம் பழுத்து விட்டது,
பலம் நழுவி பாலில் விழும் என்று சொன்னார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுகவோடு சேர்ந்து கூட்டணி அமைக்கும் என்று அவர் அறிவித்தார். அவர் அறிவித்த உண்மைதான் என்று எல்லோரும் நம்பினார்கள். ஆனால் அவருடைய சிசியராக இருக்கிற வைகோ அவர்கள் சொன்னார், பலம் நழுவி விஷப்பாலில் விழாது என்று சொன்னார். உடனே சொன்னார். நான் கூட சந்தேகம், அவர் பெரிய தலைவராச்சு, இவருக்கு குருநாதர் ஆச்சு, குருநாதர் எப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுவார், இப்படி சிசியர் இப்படி சொல்லிட்டாரே என்கிற கவலையோடு இருந்தேன். சிசியர் சொன்னதுதான் உண்மையாச்சு, குருநாதர் சொன்னது பொய்யானது. இங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் மார்ச் 23ஆம் தேதி பகவத் சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் இந்த நாட்டின் விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்ட அந்த மாபெரும் தியாகிகளுடைய நினைவு நாளில் இந்த கூட்டணி உருவானது. அதுவரையில் விஜயகாந்த் அவர்கள் கருப்பு தங்கம் என போற்றப்பட்டார், கருப்பு எம்ஜிஆர் என சொல்லப்பட்டார், மிகச்சிறந்த தலைவர் என வர்ணிக்கப்பட்டார். அப்படி வர்ணித்த கட்சிகள், வர்ணித்த தலைவர்கள் 23ஆம் தேதி பகல் 12 மணிக்கு பிறகு அவரை சைவர் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அதுக்கு முதல் நாள் சைவரா தெரியலையா உங்களுக்கு? சைவரும் சைவரும் சேர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், சைவரும் சைவரும் சேர்ந்தால் ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் எங்களை பத்தியா நீங்க பொழுதுனைக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தான் சைவராச்ச, விஜயகாந்தன் சைவரு, மக்கள் நல கூட்டணியும் சைவரு. ஏன் அப்புறம் எங்களை பத்தியே பொழுதுனைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தூங்கும் போது எங்களை பத்தி தான் பேசுறீங்க, முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எங்களை பத்தி தான் பேசுறீங்க. எங்களை பற்றி விவாதிக்காதவர்கள் யாராவது உண்டா? தினசரி தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில் தொடர்ந்து விவாதம் நடைபெறுகிறது. 23ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களை தாக்குகிறது, இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சி தாக்குகிறது, இன்னொரு புறம் திமுக தாக்குகிறது, இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சி தாக்குகிறது. பல முனையில் இருந்து எங்களை தாக்குகிறார்கள். இதில் இருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அண்ணா திமுகவும் தாக்குகிறது. எல்லோரும் சேர்ந்து தாக்குகிறார்கள். எல்லோரும் சேர்ந்து தாக்கினால் அதன் பொருள் என்ன? இந்த அணி பலமான அணி என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. உங்களின் தாக்குதல் காரணமாக தெளிவாக சொல்லுகின்றோம், உறுதிபட சொல்லுகின்றோம், தமிழ்நாட்டில் இதுவரையில் திமுக ஆட்சியில் இருந்தால் அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு அண்ணா திமுகவோடு கூட்டணி, அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவோடு கூட்டணி. போட்டி என்பது திமுக அணிக்கும் அண்ணா திமுக அணிக்கும் தான் இதுவரையில் போட்டி என்று நடைபெற்றது. வரலாற்றில் முதலாக திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் போட்டி அல்ல, வரலாற்றில் முதல் முறையாக அண்ணா திமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம். இது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். பொதுவாக தமிழக சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி, இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கும் தான் பிரதானமாக ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும். ஆனா இந்த 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே எதிரான ஒரு அணியாக மக்கள் நல கூட்டணி தற்பொழுது உருவாகி இருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா எங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சில் நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன். அவருடைய பேச்சை நம்ம கேட்டோம். இத்தோடு களம் 16 நிகழ்ச்சியின் இன்றைய தேர்தல் மேடை பகுதி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை களம் 16 நிகழ்ச்சி சந்திக்கலாம். வணக்கம்.